Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகர் பானுச்சந்தர். கடந்த 46 ஆண்டுகளாக திரையுலகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பானுச்சந்தர் தென்னிந்திய மொழிகளில் பல 100 படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், இயக்குனர் என்று பல முகங்கள் கொண்ட பானுச்சந்தர் திரையுலகிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அப்பா மிகப்பெரிய இசையமைப்பாளர், நீங்கள் இசைத்துறையில் வராமல் எப்படி நடிப்பு துறைக்கு வந்தீங்க? ஆக்சுவலாக என்னோட ஆம்பிஷன் வந்து இசையில் தான் வரணும்னு. ஆரம்ப காலத்தில் அப்பாவோட ரெக்கார்டிங்கெல்லாம் போவேன். ரெக்கார்டிங் போய் அப்போ ரிதம்ஸ் வாசிப்பேன். இந்த டேமரின், முராக்கோஸு, இந்த கேஷ்நட்ஸ் இதெல்லாம் வாசிப்பேன் பாட்டுக்கு. அனுபவம் புதுமை அது வந்து தெலுங்கு படத்துக்கு வந்து அப்போ தான் மியூசிக் பண்ணார். அது ஒரு நல்ல காட்சி இருக்காது. அப்புறம் சொல்கிறேன், அந்த பாட்டுக்கு வந்து இந்த இந்த ரம்பாஸ்டிக்ஸ்னு இருக்கும். டிக் 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 அனுபவம் புதுமை பாடுங்க. அது வாசிக்கிறவன். அப்படி இருக்கும்போது அங்கே கூட இருக்கிறவங்கள என்ன இது ஒரு இசையமைப்பாளர் பையனாக இருந்துட்டு வாசிக்கிறேன், ஏதோ நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோவோ கிட்டாரோ வாசிச்சு நல்லா இருக்குமே. அப்போ நான் நினச்சேன், அப்போ வந்து வாசிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. ஒரு கிட்டார் தவிர எல்லாம் தெரியும் அவருக்கு. கிட்டாரில் வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அது கார்ட்ஸ் கிட்ஸ் அதெல்லாம் அவர் இருக்கிற ஆந்திரா மியூசிக் கற்றுக்கும் போது அந்த வெஸ்டர்ன் இதெல்லாம் பாப்புலர் இல்லை. அதனால நான் அப்பாவுக்கு தெரியாத இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் கற்றுக்கிட்டேன். அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ நான் வந்து ஆர்டி பர்மனோட பயங்கரமான ஃபேன். ஆர்டி பர்மன் படம்னா ஃபஸ்ட்டு மியூசிக் ஏர் ஆர்டி பர்மன் உடனே ஓட்டிடுவேன். அப்பாவோட நல்ல நெருங்கிய நண்பர் வந்து நௌஷாத், ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்பாவுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி கொடுத்தது மும்பையில். அவர் இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார். அவர் மாஸ்டர் டிகிரி வந்து நௌஷாத் சார் என்ன சொன்னார்னா, வேணு சாப் ஆப் இதர் ஹி ரஹியே, ஹம் தோனோ மில்கே கரேங்கன்னாரு. அப்போது இவர் என்ன சொன்னார், சாப் முझे तेलुगु में जाना है, उधर एक ब्रांड क्रिएट करना है, मैं उधर ही जाऊँगा, लेकिन अच्छा आपका मन किधर लगा है उधर ही आप जाइए, कोई बात नहीं, लेकिन वी आर फ्रेंड्स फॉर लाइफ. அவ்வளோதான், அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த தங்கத்துறைன்னு அவருக்கு கிட்டார் இங்கே மியூசிக்கில் இருக்கிற அவர்கிட்ட சில நாள் கிட்டார் கற்றுக்கிட்டேன், கிளாசிக்கல் கிட்டாரு. அப்புறம் திவாகர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே மயிலாப்பூரில். அவர்கிட்ட தான் நான், இளையராஜா சார். இளையராஜா மேபி எனக்கு 1 இயர் சீனியர் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற தன்ராஜா? தன்ராஜ் கரெக்ட். மயிலாப்பூரில் மாடியில், மயிலாப்பூர் மாடி. என்ன மெமரி சார் உங்களுக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தன்ராஜ் சொன்ன அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்னேன், திவாகர். திவாகர் சார்கிட்ட பேரும் கற்றுக்கிட்டேன், இந்த தன்ராஜ் சார்கிட்ட கிட்டார் கற்றுக்கிட்டேன். அப்போ அங்கே வந்து 1 இயர் சீனியர் எனக்கு ராஜா சார். இளையராஜா. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு நான் ஒரு இசையமைப்பாளர் வரணும், ராடி பர்மனுக்கு அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு எங்கள் அப்பா கிட்ட டெய்லி சொன்னேன். அப்பா எடுத்துன்னு போக ராடி பர்மனுக்கு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு போய் கேட்டேன். அவர் வந்து, எனக்கு ஆடி பர்மன் தெரியாது, ஒன்றுனா நௌஷாத் சார்கிட்ட போகலாம், பட் இப்போ உனக்கு சார்னா பார்த்துருக்காதா, நீ என்னடா இப்போ மியூசிக் பண்ண போகிறது? இல்லை டேடி, நான் ஆடி பர்மனோட பயங்கரமான ஃபேன். நான் அவர் ஸ்டைலில் பண்ணேன். என்ன ஸ்டைலில் மூஞ்சி மொத்தரை கொட்டியா வந்து எப்போ திட்டுவார் என்ன. அப்போ நான் அம்மா கிட்ட சண்டை போட்டு எப்படி அது மூவே பண்ணேன்னா, அப்போது
எங்கள் அம்மா வந்து அப்பா கிட்ட சண்டை போட்டு இந்த போர் அவரால் இது தாங்க முடியாமல் என்ன எடுத்துன்னு போனார். எடுத்துன்னு போய் நௌஷத் சார்கிட்ட ஒரு 6 மாதம் இருந்தேன். பாகிஸ்தான் ஃபிலிமுக்கு நான் அரேஞ்சர் இருந்தேன். 71 அரேஞ்சர் பண்ணிவிட்டு அவங்க பையன் படிக்கிற ராஜு நௌஷாத்னு அவரோட பையன், அவரோட இன்னொரு மகன் வந்து குஞ்சி, அவங்க 2 பேர் நேஷனல் காலேஜில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே காலேஜில் நானும் ராஜு கிளாஸ்மேட்ஸ், நானும் ராஜு குஞ்சி. அவர் வீட்டில் நேராக காலேஜ் எனக்கு வந்து அவர் வீட்டில் இருக்கிறது அவருக்கு 6 டாட்டர்ஸு பியூட்டிஃபுல்லாக இருப்பானுங்க. 3 பசங்க. சமீர் ரஹ்மான் வந்து முதல் பொண்டாட்டிக்கு பிறந்தவர். அப்போ முதல் பொண்டாட்டி இறந்ததுக்கப்புறம் இந்த அம்மா பண்ணிக்கிட்டு, இந்த அம்மாவுக்கு வந்து சமீர் ரஹ்மான் இவங்க மீதி அவங்கெல்லாம் அந்த முத்தியூர் ரஹ்மான் தான் அந்த முதல் பொண்டாட்டியோட பையன். பாக்கி 8 பேர் வந்து செகண்ட் ஒய்ஃப் ஆடுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களே அந்த பொண்ணுங்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க, ரூமுக்கும் போக மாட்டேன். நான் எல்லா ரூம்ஸ்லேயும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அவங்க முனி இருந்தால் நான் முனி இல்லைன்னா பேபி இப்போ பக்கத்தில் கட்டில் பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. என்னை சொந்த மகனோட நல்லா பார்த்துருப்பாங்க. நௌஷத் அங்கிள் வந்து நான் ஏதாவது ஒரு சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பானுபேட்டு இருக்குது புலாவோஸ்கோ. அப்போ ராஜீவ் மேலே வந்து அப்பா ஆப்கே வீக்கான நிச்சயம் சொன்னால் உடனே கீழே வந்து எல்லாம் ப்ரே பண்ணி டெய்லி பெரிய டைனிங் டேபிள் அங்கேருந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். அதில் எல்லாம் சேர்ஸில் போட்டு நல்ல क्लीननेस है। बानु बेटा आपको जो चाहिए मुझसे पूछना या राजू ऐसे लोग सबसे पूछना तो आपको जो चाहिए वो मिल जाएगा। अच्छा ठीक है అంటే నా డైలీ வந்து அவர் காலையில் பியானோ வாசிக்கும் போது நான் பக்கத்தில் உட்காந்துட்டுருவேன் गिटार எடுத்துக்கிட்டு पीएस எல்லாம் वाचते बानु बेटे वो कार्ड ले ओके इधर ए कार्ड से ए कार्ड कराना उससे ऑगमेंटेड आना ऑगमेंटेड से वो மேஜர் ஜேக்கே மேஜர் சே டிமினிஷ்ட் ஆனா அப்படி சொல்லிட்டு நான் கம்போசிங்கில் இருந்தேன். அவர் பாண்டிட்டு இருப்பது திடீர்னு பானுவேட்டை எக்மினிட்டுன்னு அந்த கரெக்டாக பண்ணணும் அந்த கட்சியை எடுத்து கீழே போட்டுருவார். கீழே போட்டு அங்கே உட்காந்து நமாஸ் ஒரு நாளைக்கு 5 வாட்டி பண்ணுவார் நம்ம. அப்போ நான் கொயட்டாக இருப்பேன். அந்த நமாஸ் முடிச்சோம்னா அச்சா டக்குனு இப்படி இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி தான் இருந்தது அந்த படத்தை. அக்ஷதா படம் வந்து பாதியில் அவர் அசிஸ்டன்ட் தான் அதுக்கு மியூசிக்கு அவர் இறந்துட்டார். ஸோ இவர் தான் கம்ப்ளீட் பண்ணார். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா 6 டாட்டர்ஸ் அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது. அதோட எக்ஸாம்ஸ் அது கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த இதுக்குள்ளே காலேஜில் பசங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஸோ அங்கிள் கிட்ட வந்து அங்கிள் நான் காலேஜ் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கிறேன் அங்கிள் பிகாஸ் எக்ஸாம்ஸ் வருது கம்பைன் ஸ்டடி நாங்கள் பண்ணோம். இங்கேருந்து நான் அவர் சாயந்தரம் 7-7:30 மணிக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வெளி போட உள்ளே வரக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரும் அப்புறம் 2வது பையன் சமீர் ரஹ்மான் இருக்கான். அப்போது அங்கிள் வந்து கிரேவன் ஏ ஒரு சிகரெட் இருக்குது. அது பயங்கர பிடிப்பார். அவர் எப்பவும் வாயில் சிகரெட் இருக்கும். நைட்டில் வந்து அவர் பாக்கெட்டில் வந்து 2 சிகரெட் திருடி என்ன வந்து 9 மணிக்கு பையன். அப்போ நாங்கள் 2 பேர் இது காட்டர் ரோட்டில் ஹவுஸ் எதிர்க்குள்ளே பீச் ரோடுக்கு அந்தாண்ட பீச் அப்படி வந்து கேட்டு மெதுவாக திட்டத்தனை போய் கேட் ஓப்பன் பண்ணிட்டு போய் எங்கள் பீச்சில் உட்காந்து 2 பேரும் தம் அடிச்சுன்னு அப்புறம் வந்து ஈவினிங் ஆச்சுன்னா அவரோட வாக்கிங் போவேன் நௌஷத் சாரோட. இப்படி இருக்கும்போது நான் ஹாஸ்டலில் சேர்றதுக்கு अच्छा ये क्या बेटे इधर कोई तकलीफ है तुमको கேட்டார். तकलीफ नहीं अंकल लेकिन ये पढ़ने के लिए उसके साथ कंबाइंड स्टडी लगेगा तो 4-3 आदमी लगेगा उसे हम पूछ सकते हैं तो कोई मालूम कर सकते हैं கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. अच्छा अब आपको जो कुछ करो लेकिन एटलीस्ट वीकली once you must come and see me அப்படி சொல்லி ஹாஸ்டல் அங்கே போனதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஐ வாஸ் கிட்டாரிஸ்ட் தேர். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி அந்த பிரின்ஸிபல் எனக்கு கூட கிட்டார் ரொம்ப நல்லா வாசிப்பியாமே அப்படி இங்கிலீஷ் யூ ப்ளே தி கிட்டார் டே ஸோ why don't you train up some 3 girls and 3 boys and Independence Day அன்றைக்கி your program there will be other programs also but your music programs for half an hour you give them 6 songs. Some 2 Hindi songs, 2 English songs and some Marathi songs something. So என்ன இன்சார்ஜாக போட்டாங்க. அந்த பொண்ணுங்க யாருக்காவது எல்லோரும் கூட்டி आपका வாய்ஸ் ஓகே பட் திஸ் கேர்ள் இஸ் மச் பெட்டர் ஃபார் திஸ் சாங் ஸோ ஐ வில் புட் யூ நெக்ஸ்ட் திங்னு சொல்லி அப்படியே ஐ வாஸ் தேர் தட் திங். அப்படி இருக்கும்போது என் கிளாஸ்லேயே
ஆஷ்லின்னு ஒரு சிங்கர் இருந்தான். அவன் இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பிரமோதமாக பாடுவான். அப்புறம் ஆண்ட்ரூன்னு இன்னொருத்தர் இருந்தான். அவன் ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். அவங்கள வச்சு இதெல்லாம் வச்சு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு இந்த நோஷதாங்கல் சார் தான் சீஃப் கெஸ்ட்டு. அவர் கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணோம். லீனஸ்ன்னு இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார். என் ஃப்ரெண்டு கிரீஷ், சஞ்சீவ், தீபக், ராஜு அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக இந்த ட்ரக்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு பிளாக், அதுக்கப்புறம் கஞ்சாவில் வந்து ஆப்கானிஸ்தான் கிராஸ், ஆசிட், அப்படி ஒன்றுன்னா பழகி இது ட்ரக் அடிக்ட் ஆகிட்டேன். எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு அப்படியே அழுத்துட்டாங்க. என்னடா இப்படி எப்படி போன பையன், என்ன இப்படி இருந்துட்டா, நீ உடனே கிளம்புனாங்க. எனக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இல்லை. அம்மா இது ப்ளீஸ் இப்போ கூப்பிடாதீங்க, எக்ஸாம்ஸ் நடக்குது, எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். இல்லை படிப்பான மனம் கட்டிவான விட்டுட்டு வந்துடுறேன். இல்லை எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நான் வந்துடுறேன், சத்தியமாக வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்தேன். பட் இந்த ட்ரக்ஸ் பழக்கம் உள்ள எப்படி இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சமுதாயத்தையே சீரழிக்கிற விஷயமா அந்த போதை இருக்குது. ஆமாம். நீங்கள் எப்படி அதில் வந்து உள்ளே விழுந்தீங்க, அதுலேருந்து எப்படி எழுந்தீங்கன்னு முக்கியமாக சொல்லணும் ஜனங்களுக்கு. இப்போது இந்த ட்ரக்ஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணா பார்த்துருந்தேன். என் நிலைமை பார்த்துட்டு என்னடா ட்ரக்ஸ் என்ன இருக்குது, எல்லாத்தோடய ஒரு சூப்பர் ட்ரக் இருக்குடா, அந்த ட்ரக்குன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த கிக்கே பயங்கரமாக இருக்கும், தனியாக இருக்கும், தனி உலகம்டாரு. என்ன அதுன்னு என்னை எடுத்துன்னு போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டார், தேக்கொண்டோ. அதில் போட்டோன்னே இப்போ இதெல்லாம் என்னால் முடியாது. நீ ஒரு வாரம் பண்ணு, ஒரே ஒரு வாரம், அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலான்னு நிறுத்திடு, நீ உன்னை என்ன பண்ணுறே பண்ணிக்கோ, ஒரு வாரம் மட்டும் எனக்கு கொடுனார். சரி உனக்காக ஒரு வாரம் தரேன்னு ஒரு வாரம் போனேன். டெய்லி பண்ண இல்லை ஒரு என்ன அறியாமையே ஒரு சக்தி, ஒரு ஸ்ட்ரென்த்து. அப்படி பஞ்ச் பண்ணும்போது, அப்புறம் அப்பர் பிளாக் பண்ணும்போது, அப்புறம் அந்த ப்ரீதிங் டெக்னிக்கு, அப்புறம் டிஃபென்சிவ் டெக்னிக்கு, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு என்ன அறியாமல் எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு சக்தி, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங், ஸ்ட்ராங் ஃபீலிங். அப்புறம் இன்னொரு 1 வீக் டைம் கொடுத்தேன். அப்புறம் எவனாவது ஒரு 10 அடி தூரத்தில் தம் அடித்தா எனக்கு இரிட்டேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோட அது முன்னாடியெல்லாம் ஒரு பேக்கெட் சிகரெட் ஸ்மோக் பண்ணேன். எல்லாம் டோட்டல் ஓவர் நைட், நாளைக்கு வந்து எதோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சா எல்லாம் விட்டேன். எத்தனை காலம் இந்த போதையில் அடிமையாக இருந்தீங்க நீங்கள்? 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? அது நம்மளுக்கு ஃபீலிங் வந்து இந்த பிரெயின் தானே அது. நம்ம ஃபீலிங் வந்து ஆஹா இது என்ன சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பொய்யோட ஒரு இட்ஸ் அ ஃபால்ஸ் ஃபீலிங். அது உண்மையான ஃபீலிங் கிடையாது. அந்த ஃபீலிங், அந்த கிக்கே இறங்க மறுபடியும் கொலை பண்ணாலும் பண்ணிடுவீங்க. அந்த டிரைவ் அதில் இருக்கும். பட் அது எடுக்க நம்மளுக்கு இது வீக்காயிடும், அப்புறம் எல்லாம் வீக்காயிடும், மைண்டு வீக்காயிடும். நம்மளால நேரம் யோசிக்க முடியாது, வேறு எதுவும் பண்ணவும் நம்மளை விடாது. டைம் வந்து அது போட்டணும்னு தோணும். ஸோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எங்கள் அண்ணா செய்து விட்டதுனால இது வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எவராவது தம் அடித்தா எனக்கு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அது கற்றுக்கிட்டு அதனால எனக்கு ஒரு கெரியரே ஃபார்ம் ஆச்சு. சூப்பர். நிவாஸ், பாரதிராஜா கேமராமேன் நிவாஸ் படத்தில் வந்து எனக்கா காத்திரு, அதில் கராட்டே படம், நிழல் நிஜமாகிறது அந்த படம் நிவாஸ் சார் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மெதுவாக அப்படி அப்போ தான் தெலுங்கு நெஞ்சங்கள் அப்படி பண்ணும்போது தெலுங்குல வந்து நாங்கள் 2 பேரும் இதுக்குள்ளே சிம்மனை மீட் பண்ணேன் நான் தமிழில். அது காக்கா கடி, அது படம் முடியல, அது அந்த நடுவில் ப்ரொடியூசருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நம்ம வந்து நடுவில் அப்படி இருக்கும்போது நான் அந்த படம் போடும்போது சும்மன் நானும் அந்த படத்தில் நான் தான் வில்லன், சும்மன் தான் ஹீரோ, சரிதா ஹீரோயின். ஒரு மத்தியானம் வந்து எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அங்கே ஸ்டுடியோலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், நானும் சாப்பிட்டுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவன் டக்குன்னு என்னை பார்த்து, ஏன்டா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, இங்கே லாய்க்கு இல்லைடா, நீ உன்னை ஆந்திராவுக்கு வந்தா அப்படியே அப்பிப்பானுங்க, உன்னை அப்படி அள்ளி தூக்கின்னு போடுவாங்க, உன்னை தெலுங்கு ஃபீல்டுக்கு வந்தால் தான் நீ கரெக்டான அடப்பாடா, எனக்கு உனக்கு வணக்கம், எனக்கு தெலுங்கில் ஒரு வார்த்தை தெரியாது, தெலுங்கு லாங்குவேஜானவா எனக்கு பயம், எனக்கு வேணாம் விட்டுருந்தேன், நீ வாயை மூடின்னு நீ அவனோட வா, நீ வந்து ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு மறுபடியும் வந்துடுங்க. அவனை கையை பிடிச்சிட்டு எடுத்துன்னு போய் பரத்வாஜன் ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், அவர் காமிச்சு, அண்ணா நாங்கள் 2 பேரும் பிளாக் பெல்ட்ஸ், கராத்தேயில் இதெல்லாம் பண்ணுவோம், அவன் இந்த ஐட்டம்ஸ் பண்ணுவான், நான் வந்து இந்த ஐட்டம்ஸ் சொன்னேன், இங்கே 2 பேரும் வச்சு ஒரு மாஸ்டர்ஸ் ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ப்ரூஸ்லி அப்படி போடுறீங்களா, நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி அப்படி இல்லைண்ணா, இந்தியாவில் அப்போ அது ஒன்றும் மாஸ்டர்ஸ் படமே கிடையாது. அப்போ நான் இல்லைண்ணா, இது வந்து இது வித்தியாசமான ஒரு ஃபைட்ஸ் நல்லாயிருக்கும், இது ரெகுலராக சண்டை வர படத்தோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இது எடுத்தால் நல்லாயிருக்கும்ண்ணா. சரி நான் 2 நாள் யோசித்து சொல்கிறேண்ணா அண்ணாரு.
சரி நான் வந்தோடனே ஒரு 3வது நாள் ஃபோன் வந்து நீ பானு ரெடியாக இருங்க, நீ சுமன் ரெடியாக இருங்க, நாளைக்கு ஷூட்டிங் போகிறோம். அவளுக்கு குக்கை டிசைட் பண்ணிட்டாரு. பண்ணி நாங்கள் நாகலாபுரம் போய் நாகலாபுரத்தில் இద్దరికిలాడీలు ஒரு படம் எடுத்தோம். அதில் ஷோகன் செஞ்ச அந்த படம் இல்லை ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் பண்ணேன். அவன் வந்து கிக்ஸ் அவன் வந்து வேறு டைப்பில் பண்ணான். மொத்தத்தில் படம் ரொம்ப நல்லா வந்தது. தெலுங்கு பெரிய ஹிட் அது. சூப்பர். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய நாளுக்கு பிஸ்னஸ் ஆகல. புது பசங்க தானே பண்ணவங்க, யாரும் வாங்கலை. இதுக்குள்ளே இந்த பிரதாப் ஆர்ட்ஸ் ராகவ இருந்துட்டார் நோம்பர். அவர் வந்து கன்னி பருவத்தில் படம் பேஸ் பண்ணி தெலுங்குல ஒன்று எடுத்தோம், தரங்கினி அந்த படம் பேர். அது வந்து சுமன் ஹீரோவா, ஷாமலா கௌரி வந்து ஹிந்தி ஹீரோயின். அந்த பொண்ணு எடுத்து அந்த வில்லன் கேரக்டர் ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க. இந்த கோடி ராமகிருஷ்ணா தான் டைரக்டர் இருக்குது, ஹீஸ் ஆல்சோ நோம்பர். அவர் பார்த்துட்டு ஏன் இந்த பையன் யாருன்னாரு. அவன் என் ஃப்ரெண்டு பானுச்சந்தர், நல்லா இருக்கான்னு உனக்கு ஜோடியாக கரெக்டாக இருப்பாரு. அவர் ஒரு வாட்டி ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு பிரதாப் ஆர்ட்ஸ் ராகவ காட்டு. இந்த பையனா சரி யார் நம்ம வேணு மாஸ்டர் பையனா ஃபோன் வந்து பொண்ணு தம்பி நீ ஆஃபீஸர் சார் எனக்கு படத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார், இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்போ நல்லது நடந்து தீரும் காரைக்குடி நாராயணன் அது இதெல்லாம் படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிரேக்கும் சரியாக கிடைக்கல, படத்துலேயே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சார். அப்புறம் மன்னூர் பாண்டவர் பண்ணை படைய பாண்டவர்கள் அது தெலுங்கில் பண்ணேன். அதுக்கு வந்து பாலு மகேந்திர சார் கேமரா. ஆமாம், அப்போது பாப்பு சார் டைரக்ஷனில். அப்போது பாலு சார் என்ன சொன்னார், உன்னை நான் தமிழ் படத்தில் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்னார். சார் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க சார், அப்படி கேட்குறவங்க யாரும் இல்லை. சரி மெட்ராஸில் வந்து என்னை மீட் பண்ணார். அப்படி முடி பண்ணியில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த ஷாப்போட அது பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு படமே எந்த ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க லெவலுக்கு அமையலை. அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் இருக்கும்போது இங்கேருந்து ஃபோன் வந்தது. இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நான் அமெரிக்கா போய்ட்டு போகிறேன் சார், அங்கே போய் டேபிள் கிபிள் அது தொடச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னேன் ஒரு வாட்டி ஆஃபீஸுக்கு வந்து போயப்பா நான் என்ன நீ மத்தியானம் ஒன்று ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் நான் அனுப்பிச்சிடுறேன். ஸோ போய் மச்சான் ஒரு வாட்டி வந்துட்டு பாடா அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் எப்படி கேட்குறாருன்னு சரி போனேன். அப்படி ஆட்டோ விட்டு இறங்கேன், நீ தான் வில்லன், நீ தான் படத்துக்கு வில்லன் அப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. சரி என்ன சார் இது இல்லை நீ தான் பண்ண போகிறேன்றது. அது வந்து வில்லன் கேரக்டர் வந்து ஒரு 6 சீன் இருக்கும். அப்படி அந்த ஓகே பண்ணா ஃபஸ்ட் சீன் எடுத்தாங்க, ரெண்டாவது சீன் எடுத்தா ப்ரொடியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டான் அவரோட கேரக்டர். இன்டர்வியூலேருந்து கடைசி வரலும் நான் தான். அந்த படம் பார்த்தவங்க வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு பேசுகிறது பானுச்சந்தர் பற்றி தான். பழக்கம் என்னென்னா எது ஒரு பஞ்ச் அடித்தாலும் அந்த பஞ்சுக்கு என்கிட்ட வச்சுக்காத கிரி இஸ் எ கேரக்டர் அப்படின்னா சீக்கிரட்டு மேலே போகும். அப்படி வாயில் பிடிச்சிட்டு அதை கடிச்சிக்கிட்டு ஜாக்கிரதையார் அப்படி போடு. அவர் ஒன்றும் எடுத்துடுறாரு, என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி காலை பிடிக்கிற எடு இதோ நான் நினச்சா ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, உனக்கு தான் உன் புருஷன் இல்லை ஆண்மையே கிடையாது, அவனால் ஒன்றும் முடியாது. ஆனால் அந்த ஆண்மை தான் என்கிட்ட இருக்குது, நான் தானே உனக்கு. நான் இந்த விதம்னா இதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். உனக்கு குழந்தை வேணும், அவனால் உனக்கு குழந்தை கொடுக்க முடியாது, நான் தானே உனக்கு குழந்தை, என்னோட இரு. ஐயோ அண்ணான்னு காலை பிடிச்சிக்கும். அண்ணான்னா அண்ணா தொண்ணாவா கால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாடகங்களை என்கிட்ட வச்சுக்கிறது. அப்படி இது பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் வந்து ஒரு கோயிலுக்கு வர சொல்லி இந்த கோயிலில் கான்டாக்ட் பண்ணுவேன். கான்டாக்ட் பண்ணிட்டு கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ யார்கிட்ட சொல்லவேடி, நான் நினச்சதை சாதிக்காமல் விட மாட்டேன். இந்த உலகத்தில் எதுவுமே வேஸ்ட்டாக போகக்கூடாது. நீ அழகான பொண்ணு, நீ வேஸ்ட்டாக போகிற, அதனால் பொண்ணை நான் பயன்படுத்திக்கணும், ஒன்று யூஸ் பண்ணேன் நான். சரி அந்த சிக்கெட் அப்படி தூக்கி வாயில் போட்டு சரக்கும், கால் சரக்கும் பின்னாடி இந்த திரிசில் இருக்கும், திரிசில் வந்துட்டு நான் இறந்துடுவேன். இதுக்குள்ளே சுமனுக்கு ஆப்ரேஷன் நடந்த எல்லாம் நல்லா இருந்ததும் அது யூஸ்வல் தான். அந்த படம் 1 வருஷம் ஆகிடுச்சு. யார் பார்க்க பசங்க பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துட்டு 2வது வாட்டி டே நம்ம இன்டர்வியூலேருந்து நான் வருவேன், நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கணும் வந்து இன்டர்வியூலேருந்து வந்து பார்த்துருவாங்க படம். அந்த அளவுக்கு ஹிட் கிரேஸ். பாலுமகேந்திராவோட உங்களுடைய ட்ராவல் வந்து ரொம்ப நீளமானது. ரொம்ப தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நிரக்ஷனா ஒரு அற்புதமான நிரக்ஷனா வந்து தமிழில் வீடு. நிரக்ஷனா வந்து மலையாளத்தோட பெரிய ஹிட். மலையாளத்தில் வந்து பாட்டுங்க ஹிட்டுகள்லாம் கிடையாது. மலையாளத்தில் வந்து அதே மாதிரி தான் அவருடைய வீடு திரைப்படம். அப்போ வீடு எல்லாத்தோட கஷ்டமான படம் வந்து வீடு தான். வீடு நடிக்கிறது வந்து கொஞ்சம் நடித்தா அதுவும் இது கமர்ஷியல் படம் இல்லை, ஏன் நடிக்க வேணாம். உங்களுக்கும் பாலுமகேந்திராவுக்குமான ரேப்போர்ட் எப்படிப்பட்டது? அதான் சொன்னேன், ரொம்ப ஒரு சொந்த தம்பி மாதிரி என்ன பார்த்துப்பாரு. அப்படியே க்ளோஸ் ஆகிட்டோம். அவர் வந்து
குடிக்கிறாங்களோ இல்லை இந்த பழக்கம்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.